ஹாய் ஹலோ ஹாய்ஸ், நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர். என் யூடியூப் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி இருக்கிறாப்புல. எத்தனை பேருக்குன்னா ஒரு 15 பேருக்கு பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்புல. 20 பேருக்கு ஆமாம் ரெடி பண்ணி இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு. இது முதவே எடுக்கலான்னு பார்த்தேன், வீடியோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கனால விட்டாச்சு. இது ஸ்டார்டிங்லேருந்து எடுப்போன்னு பார்த்தேன், முடியாமல் போச்சு. நம்ம ரூமுக்கு பல ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் எப்படின்னா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் வருவாங்க. வெள்ளிக்கிழமை வருவாங்க. வந்தாங்கன்னா நம்ம ரூமில் ஃப்ரெண்டு ரூமில் சாப்பிட்றது. என் பழைய கஃபீலோட தங்கச்சி டிரைவரு, அவர் குத்தாநல்லூர். அதனால் அருமையாக சமைப்பாப்புல. நம்ம வீடியோ பாருங்கள். பிரியாணியை ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கலான்னு தான் பார்த்தேன் வீடியோ. கொஞ்சம் அவருக்கு வேலையாகி போச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் வேலையாகி போச்சு. அதனால் எடுக்க முடியாமல் போச்சு. எல்லாம் தாளித்து ஊற்றி தண்ணியெலாம் கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டு 3/4 பதத்தில் அரிசி வெந்ததுக்கப்புறம் தம்மா போடணும். எல்லாம் நல்லா ஃபேவர் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல, நல்லா கலர் ஆகியிருக்காப்புல. 3/4 இதுக்கு நல்லா வந்துருச்சு. தம்மா போடணும். தம்மா போட்டாப்புலன்னா பிரியாணி ரெடி தயாராகிடும். மேலே அப்படியே குற்றால சாரம் மாதிரி நெய்யை ஊற்றி அப்படியே அது மேலே மல்லி புதினாவை போட்டோம்னா கொஞ்சம் ஃபேவர் கிடைக்கும். அதுக்காண்டி இந்த போடுறாப்புல பாருங்க, மல்லி புதினா எப்போ போட்டு தம்மா போட்டோம்னா சரி, அது ஒரு ஃபேவர் நல்லா இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மேலே மல்லி புதினாவை இதில் ஆட் பண்ணுறது கிடையாது, தாளிக்கிறதுல ஆட் பண்ணுறது கிடையாது. லாஸ்ட்டாக பண்ணுறது. பிரியாணி மட்டன் பிரியாணி தான். அடுத்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பல்லு குத்திம்பாக. நம்ம எங்கள் ஊர் சைடெலாம் சுவரட்டிப்போம், ரத்தம் ஊறுறது. அதை ஒரு கிரேவி மாதிரி செய்வோம்னு சொல்லிவிட்டு இந்த பிரியாணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை செய்கிறதுக்கு தயாராகிட்டாப்புல. நல்லா பூவாக வந்துருச்சு. நல்லா கறிலாம் அருமையாக வந்துருச்சு. கறியை நாங்கள் முதவே குக்கரில் கொஞ்சம் போட்டு வேக வச்சாச்சு. அந்த தண்ணியை இதுலேயே ஊற்றிடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த பல்லு குத்திக்காண்டி வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் மட்டும்தான் போட்டு தாளிக்கிறாப்புல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக உரப்பா, நல்லா பெப்பர் உரப்பு தான் நல்லா செம்மையாக இருந்துச்சு. நல்லா வச்சுருந்தாப்புல. வெங்காயத்தை தாளிச்சுவிட்டு தக்காளி பேஸ்ட்டு தான். தக்காளி இங்கே விலை கூட இருக்குது. இப்போ தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டாப்புல. பச்சை மிளகா தக்காளி பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, இந்த மஞ்சப்பொடி, அடுத்து மிளகா பொடி எல்லாம் போட்டு கறியை அந்த பல்லு குத்தியை போட்டு நல்லா பண்ணிட்டாப்புல. லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பரை போட்டு இறக்குனாப்புல. நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மிளகா பொடி லைட்டாக தான், அது பார்க்குறதுக்கு நிறையா தெரியுது. முடிஞ்சிச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. அப்போ கையில் கொஞ்சம் வச்சு விட்டாப்புல. சொல்லணும் அப்படித்தான் இருந்துச்சு. நல்லா செம்மையாக இருந்துச்சு. ரொம்பலாம் வரப்பில் கிடையாது. வரப்பு பெப்பர் வரப்பு தான். சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் தொழுக போயிட்டோம். தொழுக முடிச்சுட்டு எல்லோரும் ஒவ்வொரு ஆளுகளாக வந்திருந்தாங்க. சரின்ட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணோம். எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.